ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 20 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள். திதி திருதியை பிற்பகல் 2:38 மணி வரை, பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு 8:07 மணி வரை, பிறகு ரேவதி. யோகம் சாத்தியம் மாலை 6:23 மணி வரை, அதன்பின் சுபம். கரணம் கரசை பிற்பகல் 2:38 மணி வரை, பிறகு வனசை இரவு 1:52 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிற நாளுங்க. ஆனா அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாத்தான் இருக்கும். குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான திட்டம் போடுவீங்க. கோவில் குளம்னு போயிட்டு வர்றது மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். வெளிநாட்டுல வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனாலும் அலைச்சலுக்கு ஏத்த ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் உண்டு. உத்தியோகத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு விடுப்பெடுத்துட்டு வீட்ல ஓய்வெடுக்க விரும்புவீங்க. அப்படி வேலைக்கு போனாலும் மனசுல ஒரு பக்தி பரவசத்தோடவே இருப்பீங்க. உடம்புல இருந்த அசதி நீங்கி இன்னைக்கு சுறுசுறுப்பு கூடும். ராத்திரி நேரத்துல நல்லா தூங்கி ஓய்வெடுப்பீங்க. கண்ணுல லேசா எரிச்சல் வரலாம், அதனால கம்ப்யூட்டர் செல்போனை அதிகம் பார்க்காதீங்க. இன்னைக்கு யாராவது உதவி கேட்டா யோசிக்காம செய்வீங்க. மனசு நிறைவா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் வானவில் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணமழை பொழியிற நாளுங்க. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் கைக்கு வரும். உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமைங்கிறதால இன்னைக்கு நீங்க ரொம்ப வசீகரமா தெரிவீங்க. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. ரொம்ப நாளா நிலுவையில இருந்த கடன் பாக்கிகள் இன்னைக்கு வசூலாகும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் தாறுமாறா இருக்கும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு அஸ்திவாரம் போடலாம். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதுசா அறிமுகமாகிற நண்பர்கள் உங்க எதிர்கால வளர்ச்சிக்கு ஏணியா இருப்பாங்க. உத்தியோகத்துல சம்பள உயர்வு பத்தின நல்ல செய்தி வரலாம். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்ச மதிப்பாங்க. பிள்ளைங்களோட படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும். சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட சினிமா ஹோட்டல்னு போயிட்டு ஜாலியா இருப்பீங்க. வீட்ல பெண்கள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். மனசுல எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆண்டாள். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில்ல வெற்றி மேல் வெற்றி குவியிற நாளுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் சாதகமா முடியும். ஆபீஸ்ல உங்க கை உயங்கி இருக்கும். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒதுங்கி போயிடுவாங்க. மேலதிகாரிகள் உங்க திறமைய பாராட்டி சலுகைகள் கொடுப்பாங்க. பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்தி வரும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு புது ஆர்டர்கள் தேடி வரும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த அனுமதிகள் சுலபமா கிடைக்கும்.
சமூகத்துல பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைக்கும். அவங்க மூலமா உங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வரும். வீட்ல அப்பா வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும். ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். முழங்கால் வலி லேசா எட்டி பார்க்கலாம். நடைப்பயிற்சி செய்யறது நல்லது. இன்னைக்கு நீங்க ரொம்ப கம்பீரமா தெரிவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுற நாளுங்க. பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதால தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானா நடக்கும். அப்பாவோட உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான திட்டம் போடுவீங்க. கோவில் குளம்னு போயிட்டு வர்றது மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். வெளிநாட்டுல வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். வியாபாரத்துல வெளியூர் தொடர்புகள் மூலமா லாபம் கிடைக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான நாள். வெளிநாட்டில இருந்து நல்ல செய்தி வரும். விசா சம்பந்தமான வேலைகள் தடையின்றி முடியும். குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணை வழியில ஒரு நல்ல செய்தி வரும். பணவரவு தாராளமா இருக்கும். பழைய நகைகளை மாத்திட்டு புதுசு வாங்குவீங்க. மனசுல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க உற்சாகமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். காலையில எழுந்ததுமே யார் வம்புக்கும் போகக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும், அதை கட்டுப்படுத்துங்க. பண விஷயத்துல யாரையும் நம்பி பெரிய தொகையை கையாள கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசாம கேட்டுக்கோங்க. இன்னைக்கு புது முயற்சிகள் எதையும் தொடங்க வேண்டாம். இருக்கிற வேலையை சரியா செஞ்சாலே போதும். குடும்பத்துல வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மனைவி அல்லது கணவன் கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. இறை வழிபாடு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு துணை. மனசு கொஞ்சம் படபடப்பா இருக்கும். சாயங்காலமா ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு அமைதியா இருந்தா எல்லாம் சரியாகிடும். பிரத்யங்கிரா தேவி வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு கவசமா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பிரத்யங்கிரா தேவி. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கூட்டு தொழில்ல கொடிகட்டி பறக்கிற நாளுங்க. பார்ட்னர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் மறைஞ்சு காதல் பெருகும். சாயங்காலம் வெளியே போயிட்டு சாப்பிடுவீங்க. மனசுக்கு பிடிச்ச பரிசுகள் கிடைக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும். புதுசா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நண்பர்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறதுல நேரம் போறதே தெரியாது. கல்யாண முயற்சிகள் கைகூடும். நல்ல வரன் தேடி வரும். உத்தியோகத்துல வேலைப்பளு குறைவா தான் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. நீண்ட தூர பயணங்கள் போக வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். முகத்துல ஒரு தனி வசீகரம் தெரியும். இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களா மாறுற நாளுங்க. உங்களை இத்தனை நாள் குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்க திறமையை பார்த்து வியந்து போவாங்க. வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். உத்தியோகத்துல உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கடினமான வேலையை கூட சவாலா எடுத்து முடிப்பீங்க. தாய்மாமன் வழியிலிருந்து சீர் வரும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். பழைய நோய்கள் குணமாகும்.
உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம். மத்தபடி இன்னைக்கு நாள் உங்களுக்கு வெற்றிகரமா அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க மூளை மின்னல் வேகத்துல வேலை செய்யுங்க. உங்க புத்திசாலித்தனத்தால பல பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த சிக்கல்கள் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்க படிப்புல நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். பங்குச்சந்தை ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நிதானமான லாபம் கிடைக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள். மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் வராம இருக்க தண்ணி நிறைய குடிங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகபோகங்கள் தேடி வரும் நாளுங்க. புதுசா வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியும். வண்டி வாகனத்தை பழுது பார்ப்பீங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த செல்வாக்கு உயரும். வெளியூர்லிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை இல்லாதவங்களுக்கு நண்பர்கள் மூலமா ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கை நிறைய லாபம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும், ஆனா அதை உதறி தள்ளிட்டு செயல்படுங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும். ராத்திரி நேரத்துல நல்ல தூக்கம் வரும். பயணங்கள் மூலமா ஆதாயம் உண்டு. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க தைரியம் கூடும் நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தொழில்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலான்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு சரியான நாள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். இணையதளம் வழியா தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்க எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மூலமா 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. கழுத்து வலி தோள்பட்ட வலி லேசா வந்து போகலாம். சரியான ஓய்வெடுத்தா சரியாயிடும். உத்தியோகத்துல இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசினியர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு சரளமா இருக்கும் நாளுங்க. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் இன்னைக்கு தானா வந்து சேரும். கண்ணுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்துல கல்லா கட்டும் நாள் இது. நகை ஜவுளி வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமான லாபம். புதுசா முதலீடு செய்யறதுக்கு இது ஏத்த நேரம். குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவீங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். மத்தபடி ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகம் வசீகரமா தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே,
இன்னைக்கு உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதால நீங்க ரொம்ப கவர்ச்சியா தெரிவீங்க. வெள்ளிக்கிழமை வேறையா, இரட்டிப்பு மகிழ்ச்சி. நடவடிக்கையில ஒரு வேகம் இருக்கும். மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். எதையும் சாதிக்கலாங்கிற நம்பிக்கை வரும். தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற முடிவுகள் பிற்காலத்துல பெரிய லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல உங்க நிர்வாகத் திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகலாம், அதனால தண்ணி நிறைய குடிங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையா இருந்தா இன்னைக்கு நீங்க தான் ராஜா. குடும்பத்துல உங்க சொல்லுக்கு மறு பேச்சு இருக்காது. பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷமான செய்தி வரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். சாயங்கால நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளா அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.